புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையை வாசிங்க. இப்படி இருக்க ஆமென். ஒருவன், ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க புது சிருஷ்டியா மாறிடுறாங்க. புது சிருஷ்டியா மாறுது மாத்திரமல்ல, பழையவைகளெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் புதுசாக மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பழையவைகளெல்லாம் ஒளிஞ்சு போயிடும், புதிய காரியங்கள் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனிதன், ஒரு மகள், ஒரு பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்கன்னா, கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க இருந்தாங்கன்னா அவங்க புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில், அவங்க வீட்டில் பழையவைகள் இல்லை, எல்லாம் புதிதாய் மாறுகிற ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா இல்லையான்றது தான் கேள்வி. கேள்வி என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா இல்லையான்றது தான் இப்போ கேள்வி. அதை நீங்கள் செக் பண்ணணும். அதை நம்ம செக் பண்ணணும். வசனத்தின் மூலியமாக அதை செக் பண்ணணும். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, க்ளோரி டு காட். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா என்ன, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா என்ன அப்படின்றது தான் நம்ம கொஞ்சம் நிதானிக்க போகிறோம். அது மாத்திரமில்லை, புது சிருஷ்டி, நியூ கிரியேஷனா, புது சிருஷ்டியா ஆண்டவங்களை மாத்திட்டாரா? புது சிருஷ்டினா என்ன? புது சிருஷ்டிக்குள்ள என்ன நடக்குது? புது சிருஷ்டியில என்ன காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க. ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் உருவாக்கணும். ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு ஜெனரேஷனை ஆண்டவரை போலவே இருக்கிற ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். என்ன பண்ணார்? ஆண்டவரை போலவே, அவரை போலவே வாழுகிற, செயல்படுகிற, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவரை போலவே பரிசுத்தம், அவரை போலவே மகிமை, அவரை போலவே செயல்படுகிற ஒரு மனிதனை அல்ல, ஒரு கூட்டத்தை, ஒரு தலைமுறையை, ஒரு ஜெனரேஷனை, ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்குறது ஆண்டவருடைய பிளான். அதனால தான் ஆதாமை கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் மூலியமாய் ஒரு சந்ததி, அவன் மூலியமாய் ஒரு தலைமுறை, கர்த்தருக்கேற்ற தலைமுறையை உருவாக்கணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தார். பிளான் இதுதான் ஆண்டவருடைய பிளான். ஒன் ஆஃப் த பிளான், நிறைய பிளான் இருந்துச்சு, அதில் ஒன் ஆஃப் த பிளான் டு கிரியேட் எ காட்லி ஜெனரேஷன். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். மல்கியா அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். யாரை படைச்சாரு? ஆதாமை என்ன பண்ணார்? ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஏன் மனுஷனை உருவாக்கினார்? ஏன் ஆண்டவருடைய திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க. யாரை பெற்றெடுக்கணும்? சத்தமா சொல்லாமே. தேவ பக்தி நிறைந்த ஒரு சந்ததியை, ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த திட்டத்தை ஆதாம் மூலியமாய் ஒரு மனிதனை கொண்டு தேவ பக்தி உள்ள சந்ததி வளரும் பெருகும்படியாக ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார்.
அவன் ஒரு சிருஷ்டி, முதல் சிருஷ்டி உலகத்தில் முதல் அதாவது மிருகங்கள் அல்லாமல், மச்சங்கள் அல்லாமல், மீன்கள் பறவைகளும் ஊர்வன பரப்புவன இந்த சிருஷ்டிகள் அல்லாமல், மலைகள் செடிகள் கொடிகள் வானங்கள் வெளிச்சம் இந்த மாதிரி இந்த சிருஷ்டிகள் அல்லாமல் ஒரு உயிருள்ள ஒரு தேவனுடைய சாயலாகவே உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி யார் என்று சொன்னால் ஆதாம். அப்ப அந்த ஆதாமை கொண்டுதான் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க ஆண்டவர் பிளான் பண்ணார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. என்ன பிளானுங்க, என்ன திட்டம்? ஆண்டவருடைய திட்டம் என்னது? எல்லாரும் சொல்லாமே. ஆதாம் மூலியமாய் சொல்லுங்க, ஆதாம் மூலியமாய் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தான் அவர் திட்டத்தை உருவாக்கினார். அவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆமாம், ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், கவனிங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமீன். ஆண்டவர் மனுஷகுமாரனை தேவனுடைய சாயலாகவே படைத்தார். எப்படி படைச்சாருங்க? எப்படி படைச்சார்? சத்தமா சொல்லுங்க. தேவ சாயலாகவே மனிதனை உருவாக்கினார். தேவ சாயலே இருக்கணும், அவனுடைய இமேஜ்லே இருக்கணும்னு ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கிட்டு சொன்னார், இவர்கள் ஆளணும், மச்சங்கள் ஆளணும், சமுத்திரத்தை ஆளணும், எல்லா அதிகாரத்தை கொடுத்தார், டொமினியனை கொடுத்தார், ஏதேன் மேல் அதிகாரத்தை கொடுத்தார், சகல ஆண்டவருடைய சகல சிருஷ்டிப்பின் மேல் அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் பழுகி பெருங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்ற அதிகாரத்தையும் அந்த கிருபையும் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். மால்கோரோ ஷேக்கே ரீபால் அகாத்தா. அதாவது ஆதாம் இயேசு கிறிஸ்துவ போல இல்லை, ஆதாம் பிதாவை போல இல்லை, ஆதாம் ஆவியானவரை போல இல்லை, ஆதாமை போல அவனுக்கு உண்டான உருவம் எப்படி இருந்ததோ அப்படி உருவாக்கப்பட்டிருந்தான். ஏவாள் எப்படி அவளுடைய அந்த தோற்றம் இருக்கணும்னு ஆவியானவர் சித்தம் வைத்திருந்தாரோ அந்த வண்ணமாய் அவள் உருவாக்கப்பட்டாள். எத்தனை பேர் தேவ சாயலா இருக்கிறீங்க? அதான் தப்பு. நீங்க யாருமே தேவ சாயலா இல்லை, நம்ம யாருமே என்னவா இல்லை. சரி, நான் கேட்குறேன், ஏசப்பாக்கு சுருள் முடி இருந்துச்சு, உங்களுக்கு எங்கே இருக்கு? ஏசப்பாக்கு புறா கண்கள் இருந்துச்சு, உங்களுக்கு எங்கே இருக்கு? அகலமான தோள்பட்டைகள் நிறைந்தவராக இருந்தார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இல்லை, அந்த சாயலை குறித்து ஆண்டவர் பேசலை. வெளிப்பிரகாரமான சாயலை குறித்து ஆண்டவர் பேசலை. வெளிப்பிரகாரமான சாயலை பேசலை. ஆண்டவர் பேசுனது உள்ள ஆவியில் நீங்கள் சாயல். அதனால தான் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்துச்சே. யார்கிட்ட? உண்டாக்கின தேவரிடத்தில் எப்படி ஆவி எப்படி இருந்துச்சு? பரிபூர்ணமாக இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் ஆண்டவர் ஒருவனை படைச்சார்? இந்த ஆவிதான் பரிபூர்ணமாக இருந்துச்சே. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவரை போல, ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. அதனால் அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு சர்ச்சுக்குள்ளே, சர்ச்சுனா வசனம் இருக்கணும், சர்ச்சுனா ஒரு சிலுவை இருக்கணும், சர்ச்சுனா யாராச்சும் இங்கே சிலுவையில் என்ன ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஏசப்பாக்கு உருவம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஃபோட்டோவில் உருவத்தில் ஜீசஸோடைய ஃபோட்டோலாம் சில பேருக்கு முள்கிரீடம் வச்சு அந்த பொம்மை மாதிரி, அது பொம்மை ஆக்சுவலாக. அது ஏசப்பாங்க, ஏசப்பா, ஐயோ அது தொடச்சி வைடி. ஏசப்பாக்கு ரூபம், அதாவது மனுஷராக அவர் வர வரைக்கும் அவருக்கு ரூபம் இல்லை. ஒரு அல்லேலூயா. ஏசப்பா இப்படி தான் இருந்தார், அப்படி தான் இருந்தார், இப்படி தான் பண்ணார், இவரோட ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும், அவர் இப்படி தான் இருந்தார்னு யாருனாலையுமே பிக்சரையோ படத்தையோ ஃபோட்டோவையோ ஒரு இடத்துல மியூசியம்லேயோ காட்ட முடியாது. காட்டினாங்கன்னா அது பொய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கிளிம்ஸ் வைக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருப்பார் அப்படின்ற ஒரு வர்ணனை, ஒரு இமேஜ் நம்ம கொடுக்குமே உடைய, இவர் இப்படி தான் இருக்கிறார்ன்ற சாயலை நம்ம கொடுக்க முடியாது. தேவனாகிய கர்த்தருக்கு ரூபம் இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார், ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஆதாமை உண்டாக்கும் போது அவருடைய சாயல்னு சொல்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது இயேசுவை போல வெளிப்பிரகாரமான உருவத்தை போல அவர் வர்ணிக்கலை, அவர் படைக்கலை, உருவாக்கலை, சிருஷ்டிக்கலை. ஆவி, அவருக்குள்ள ஆவி எப்படி இருந்ததோ அந்த ஆவியை போலவே அந்த ஆவியை ஒரு டூப்ளிகேட்டை ஒரு காப்பியை ஆண்டவர் ஆதாமுக்குள்ள சிருஷ்டித்தார். நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவா மாறினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். என்ன ஸ்பிரிட்டு? என்ன ஸ்பிரிட்டு? என்ன ஸ்பிரிட்டு? சரி, உங்களுக்கு ஸ்பிரிட் இருக்கா இல்லையா? ஸ்பிரிட் இருக்கா? இருக்கா? எப்படி சொல்றீங்க ஸ்பிரிட் இருக்குன்னு? எதை வச்சு சொல்றீங்க? இப்போ ஸ்பிரிட் உங்களை விட்டு தனியாக போயிடுச்சு. ஸ்பிரிட்டு ஆவி உங்களை விட்டு தனியாக போயிடுச்சுன்னா நீங்கள் யார் தெரியுமா? பிணம். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஆவி இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும். சொல்லுங்க, ஆவி இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும். ஆவி இல்லைன்னா அப்போ உயிர் போயிடுச்சு. வெறும் பொம்மையாக தான் இருந்தான் ஆதாம், களிமண்ணாக தான் இருந்தான், ஒரு உருவமாக தான் இருந்தான். எப்போ அந்த ஆவி உள்ளே போச்சோ தான் அப்போ தான் ஜீவ ஆத்மாவாக மாறும், மனுஷனாகவே மாறினான், ஆதாமாகவே மாறுறான். ஒரு அல்லேலூயா. அப்போ சாயல் வெளி தோற்றத்தில் நம்ம இயேசுவை போல இருக்க தேவையில்லை. ஆமென். உள்ள ஆவியில் அவருடைய சாயலாக மாறணும். அதுதான் புதிய சிருஷ்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ மாறி இருக்கிறோமா மாறிலையான்றதான் நம்ம செக் பண்ணணும். ஒரு அல்லேலூயா. அப்போ சாயல் எங்கெங்கே வரணும்? தேவனுடைய சாயல் எங்கே வரணும்? வெளிப்பிரகாரமான ஹேர் ஸ்டைல்லையோ இயேசுவை போல் இருக்கிறாருங்க, இயேசுவை போல் ஹைட்டு வெயிட்டு, இயேசுவை போல் கண்ணு, அப்படி இல்லை. இயேசு போல ஆவி, பரலோகத்தின் பிதாவை போல ஆவி, ஆவியானவரை போல ஆவியா அந்த டூப்ளிகேட். அவருக்குள்ள என்ன வல்லமை இருந்துச்சோ, என்ன சக்தி இருந்துச்சோ, என்ன ஆற்றல் இருந்துச்சோ அதே கெப்பாசிட்டியை உங்களுக்குள்ள கர்த்தர் சிருஷ்டித்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க, நல்லா நீங்கள் கவனிங்க. சாயல் ஆவிக்குரியதாக இருக்கிறது, ஆவி சம்பந்தப்பட்டதாக இருக்குது. நான் பரிசுத்தாவினரை பற்றி பேசலை, பரிசுத்தாவினர் குறித்து நான் பேசலை. உங்களுடைய ஆவி தேவனுடைய சாயலாக மாறணும். ஏன் பாஸ்டர்? தேவன் ஊதுன, தேவன் கொடுத்த ஆவி தானே, அப்போ அது தேவனுடைய வல்லமை எனக்குள்ள பிறப்பிக்கணும் தானே, தேவனுடைய ஆற்றலை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை எனக்குள்ளேருந்து வெளிப்படுத்தணும் தானே. ஏன் எனக்குள்ளேருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுவது இல்லை? ஏன் எனக்குள்ளேருந்து வரல? ஏன் எனக்குள்ளேருந்து தேவனுடைய அதிகாரங்கள் செயல்பட முடியல? சில விஷயத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், சில விஷயத்துக்காக அதிகாரமாக ஜெபிக்கிறேன். ஆமென். ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆமென். தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது தானே, ஆமென். எனக்குள்ள அந்த ஆவியை கர்த்தர் தந்திருக்காரு தானே. ஏன் அந்த ஆற்றல் எனக்குள்ள வெளிப்படலை? காரணம், முதலாம் மனிதனாகிய ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனால முழு மனுக்குலமும் சரிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு மனுஷன் பண்ண தப்புனால முழு உலகத்தினுடைய ஆவியும் மங்கி போயிருச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? முதல் மரணம் ஆதாமுக்கு எப்படி வந்துச்சு? சரீரத்தில் வந்துச்சா, ஆவியில் வந்துச்சா? எங்கெங்க வந்துச்சு? சத்தமா சொல்லுங்களேன். ஆவியில் வந்துச்சு. அப்போ ஆவியில தான் அவன் செத்து போயிட்டான். எவ்வளோ வருஷம் வாழ்ந்தான்? 900 வருஷங்கள் பக்கம் வாழ்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி செத்து போயிருச்சு. தேவனுடைய தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டான், தேவனோட உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டான். ஆமென். அவ ஆண்டவர் வச்சிருந்த அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு, தேவன் வைத்திருந்த அழைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஆவியில மரணம் அடைந்திருந்தான். ஆவிக்குரிய மரணம். தேவனுடைய சாயல் பெற்றவனாயிருந்த ஆதாம் இப்போ தேவனுடைய சாயலை இழந்து வெறுமையான ஆவியாக மாறிட்டான். இப்போ அது கோமா மோடுக்கு போயிடுச்சு. ஆதாமுடைய ஆவி எப்படிக்கு போயிடுச்சு? என்ன மோடு? சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. சைலண்ட், நிசப்தமாயிடுச்சு. ஆண்டவர் ஏதேனை விட்டு துரத்துறாரு, எல்லாத்தையும் துரத்துறாரு. தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. சாயலை இழந்து நிற்கிறான்.
Glory to God. Glory to God. என்ன பிளானு? என்ன திட்டம்? தேவனுடைய திட்டம் என்ன? ஆதாமை கொண்டு என்ன ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணியிருந்தாரு? சத்தமா பின்னாடி இருந்து எல்லாம் சத்தமா சொல்லணுமே. பின்னாடி இருந்து சத்தமா சொல்லணுமே. வரலையே சத்தம். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆதாமை கொண்டு என்ன பிளான் பண்ணார் ஆண்டவர்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. இப்போ யாருடைய சாயலை இழந்துட்டான் ஆதாம்? யாருடைய சாயல்? எதனால? பாவத்தை செஞ்சதுனால இழந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God. சாயலை இழந்துட்டான். இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி இவனால் என்ன பண்ண முடியல? பெற்று எடுக்க. ஏன்னா பிறந்ததெல்லாம் என்னவா பிறந்துச்சு? கொலைகாரன் காயினு, கொலைகாரன், அதுக்கப்புறம் கோலியாத்து, அதுக்கப்புறம் மோவாபு, அதுக்கப்புறம் அம்மோனியர்கள், அப்பொழுது பார்வோன்கள். எல்லாம் பறக்கிறது. எல்லாம் அது பிரச்சனையாகவே பறந்துச்சு. தேவ பக்திக்கான ஒரு சந்ததி எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. தலைமுறை ஸ்பாயில் ஆகுது. தேவ திட்டங்கள் ஆகுது. ஆனாலும் ஆண்டவரை அதில் யாரோ ஒருத்தரை தெரிந்தெடுத்து, மோசேவையோ நோவாவையோ ஆபிரகாமையோ யாரையோ ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவன்கிட்ட பேசி அவனை நைட்டில் விசிட் பண்ணி காலையில் விசிட் பண்ணி ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும்ப்பா அப்படின்னு புரிய வச்சு வசனத்தை கொடுத்து சட்டங்களை கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. யாருமே தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ண முடியல. எல்லாம் போச்சு கீழே. பெற்றெடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆபிரகாம் யாரை பெற்றார்? ஈசாக்கு யாரை பெற்றார்? யாக்கோப் எப்படி தேவ பக்தி உள்ளவனா? வாக்குத்தத்தத்தை திருடி எடுத்தான். வாக்குத்தத்தத்தை 2 முறை, சேஷ்ட புத்திர பாகத்தை 2 முறை என்ன பண்ணா? ஒருத்தன் சாப்பாடு கொடுத்துட்டாடா, சாப்பாடு உனக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குறேன்றா, அந்த சேஷ்ட புத்திரமாக கொடுத்துறேன்னா அவனும் கொடுத்துட்டான். சாப்பாட்டுக்காக நிறைய பிரச்சனை. பக்கத்தை பாஷை நிறைய பிரச்சனை சாப்பாட்டில் தான் வருது. சாப்பாட்டில் தான் நிறைய பிரச்சனை வருது. அல்லேலூயா. இந்த சாப்பாடு சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கோங்க. ஆனால் சாப்பாடுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியல. வாக்கு தத்தம் வந்துச்சு, அற்புதங்களை செஞ்சார், இஸ்ரவேலர்களை விடுவித்தார், ஆச்சரியமாக நடத்தின, எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆனால் தேவ பக்தி எல்லாம் கீழ்ப்படியாத கூட்டம். இஸ்ரவேல் கூட்டம் எப்படி பக்தியான கூட்டமா இஸ்ரவேல்? 450 வருஷம் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்த உடனே அப்படியே அண்டு சபையில் ஒரு முதல் நாள் வந்திருக்கிறேன் கத்து அடியேனை கத்தர் நீ நினைத்தருளி அப்படியே லட்சக்கணக்கான பேர் ட்ராமா போடுறாங்க. ஆண்டவர் சொல்கிற தெரியும்டா, டே வாடா வாடா வாடா. நீ கொஞ்சம் தூரத்தில் சமுத்திரம் பார்த்து என்னையே திட்டுவேன், கொஞ்சம் தூரத்தில் சாப்பாடு நல்லன்னு பேசுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனான்னா மோசையும் திட்டுவேன், கொஞ்சம் தூரத்தை போனானாக்கா ஆரோனையும் திட்டுவேன், முறுமுறுப்பேன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் நடுவில் கிருபையாய் அற்புதத்தையும் அடையாளத்தினாலும் அவர்களை ஆசீர்வதித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் கொடுத்தார். அன்டிசர்வ்டு பீப்புள். தேவ பக்திக்கான ஒரு அடையாளமும் அவர்களுக்குள்ள இல்லை. ஜபம் உள்ள சந்ததி அல்ல, விசுவாசம் உள்ள சந்ததி அல்ல, கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிக்கிற சந்ததி அல்ல. தேவ பக்திக்கு உண்டான ஒரு அடையாளமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்படவில்லை. ஆனாலும் கிருபையா ஆண்டவர் நடத்தினார், கிருபையா நடத்தினார், கிருபையா போஷிச்சார்,
அவர்கள் வஸ்திரம் கூட ஒன்றும் ஆகலை, பழமையாகி போகலை, கால்களில் போட்டிருக்கிற பாதரட்சை கூட தேஞ்சு போகலை. சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் இயற்கையும் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து ஆண்டவர் நடத்தினார். அன்டிசர்வ்டு பீப்புள். தேவ சந்ததி வரல, தேவ பக்தி உள்ள சந்ததி எழும்புல. சாரி. எது மேல நாட்டம்? யாக்கோபுக்கு எதுக்கு மேல நாட்டம்? யாக்கோபுக்கு முதல் எது மேல நாட்டம்? சேஷ்ட புத்திரபாத்தில் நாட்டம். ரெண்டாவது எது மேல நாட்டம்? லாபானுடைய பொண்ணு மேல நாட்டம். அடுத்தது யார் மேல நாட்டம்? லாபானுடைய மந்தை மேல நாட்டம். தேவன் மேல நாட்டம் இல்லை. அவன் கடைசி அழுந்து ஜெபிச்சது கூட எதுக்காக தான் ஜெபிச்சான்? நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம். அப்படியே அழுந்தான். ஆசீர்வதிக்க என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். அப்ப தேவ பக்தி இன்னும் என்ன ஆகலை. ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாம்கிட்ட தேவ பக்தி இருக்குன்னு பார்த்தாக்கா, ஆபிரகாம் வேலைக்காரி அவங்கள்ட்ட போய் பிள்ளையை பெற்றுக்கொண்டார். யாரு? ஆகார். ஆகார்கிட்ட என்ன பிள்ளை? இஸ்மவேலை. பக்தி போயிடுச்சு. தேவன் மேல ஆண்ட விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தில் வல்லவன். பக்தி வரல, பக்தி வரல. புதிய சிருஷ்டிக்கான அடையாளம் வரல, புதிய சிருஷ்டிக்கான தோற்றம் வரல, புதிய சாயல் வரல, இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் வரல. மல்கியா தான் கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில். மல்கியா தான் என்ன சொல்றார்? கடைசியை சொல்றார். கடைசியா 2:15 சொல்றார், ஒருவனை அல்லவா படைத்தார். இப்போ முடிக்கிறார், ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறார். ஆவியானவர் எப்படி எழுதுறார் பாருங்க. ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள. இப்போ அப்படின்னா வெக்ஸாய் சொல்றார். ஆவியானவர் என்ன சொல்றார்? என்ன சொல்றாருங்க? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? பெருமூச்சு விட்டு. எப்படி? எதுக்கு நான் ஒரு ஆதாமை படைச்சேன்? கடைசியா சொல்றார். ஆவியானவர் எழுதுறார் பாருங்க, கடைசியா சொல்றார், எதுக்கு நான் ஆதாமை படைச்சேன்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே படைச்சேன். ஆனா தேவ பக்தி உள்ள சந்ததி வரலையே. தேவ பக்தி உள்ள சந்ததி இன்னும் என்ன ஆகல? எழும்பல. மல்கியால சொல்றார், கடைசி புத்தகத்துல, பழைய ஏற்பாட்டோட கடைசி புஸ்தகத்துல சொல்றார், இன்னும் எழும்பல அப்படின்னு சொல்றார். சரி, இன்னும் புது சிருஷ்டி வரல. பழைய சிருஷ்டி விழுந்ததுனால, ஆதாம், அந்த பழைய சிருஷ்டி ஆகிய ஆதாம் விழுந்ததுனால எதுவுமே தேவ பக்தியை பிறப்பிக்கல, எதுவுமே தேவ சாயலை பிறப்பிக்கல. அங்கங்கே பரிசுத்தவான்கள் எழுப்பினார்கள், அங்கங்கே தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள், அங்கங்கே நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள், அங்கங்கே ஆசாரியர்கள் எழுப்பினார்கள், அங்கங்கே ஆமேன் தேவனுடைய ஆமேன் 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 மெய்ப்பர்கள் எழுப்பினார்களே ஒழிய தேவ பக்தியான சந்ததி. சத்தமா சொல்லுங்க, என்ன பிளானுங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன பிளான்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே, அதான் பிளான் ஆதாம கொண்டு. ஆனா கடைசியில் அப்படியே பெருமூச்சு விட்டு சொல்றாரு, நான் ஒருத்தனை படைச்சு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணும்னு நினைச்சேனே, நடக்கலையே, வரலையே, நினைச்சது வரலையே. தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும்னு தானே நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் வரலையே. எதுக்கு சட்டங்களை கொடுத்தேன்? 613 கட்டளை எதுக்கு கொடுத்தேன்? எதுக்கு இவ்வளோ பிரமாணங்களை கொடுத்தேன்? எதுக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தேன்? தேவ பக்தி உள்ள சந்ததியை எழுப்பத்தானே. ஆனால் எழும்பலையே.
பக்தி இல்லையே, ஜனங்களுக்குள்ள பக்தி இல்லையே, வெளி வேஷம் போடுறாங்களே, மாய்மாலமாக இருக்கிறாங்களே, சும்மா தேவைக்காக ஆண்டவரை தேடுறாங்களே, அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடுறாங்க, விடுதலைக்காக ஆண்டவரை தேடுறாங்களே, ஒரு தலைவலிக்காக ஆண்டவரை தேடுறாங்களே, ஒரு போராட்டம் மாறணுன்றதுக்காக, பிரச்சனை மாறணும், கடன் மாறணும், என் குறைவுகள் மாறணுன்றதுக்காகவே ஆண்டவரை தேடுறாங்களே. என்னை நேசிக்கிறவர்கள் யாருமே இல்லையா? என்னை பின்பற்றுகள் யாருமே இல்லையா? நான் தான் அவர்களை உண்டாக்கினேன். என்னை உண்டாக்கின என்னை அவர்கள் பார்க்கவில்லையா? என்னை நேசிக்கவில்லையா? என்னிடத்தில் அவர்கள் வரவில்லையா? ஏன் என்னை நேசிக்காமல் போகிற? ஏன் அவர்களால் ஜெபிக்க முடியாமல் போகுது? ஏன் அவர்களால் 1 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து ஆராதிக்க முடியறதில்ல? 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து வசனத்தை கேட்க முடியறதில்ல? பக்தி எங்க போச்சு? தேவ பக்தி எங்க போச்சு சபையில்? எதற்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக தேவனை தேடுகிறோம்? காருக்கு, வீடுக்கு, பங்களாக்கும், நகைக்குமா தேடுறோம்? அது வாக்கு தத்துவம். கோல்டு தருவேன், வீடு தருவேன், பங்களா தருவேன், தோட்டம் தருவேன், துறவு தருவேன்றது வாக்கு தத்துவம். ஆனால் தேடலே அதுவாக மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது எனக்கு வயிறு வலி சரியாகணும். சர்ச்சுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வர்றதுக்கு என் பிரச்சனை மாறணும். சில பேர் இப்படி சொல்கிறாங்க, என் பிரச்சனை மாறிடுச்சுன்னா நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்துட்றேன், கர்த்தருக்கு தான் இது, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் பாஸ்டர், எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னா நான் இதை செய்வேன் பாஸ்டர். இங்கே எங்கே தேவ பக்தி வருது? எங்கே தேவனை நேசிக்கிற ஒரு பக்தி உள்ள மனிதன் இருக்கிறான்? ஃபெயிலியர். ஒவ்வொரு ஜென்ரேஷனாக பக்தி உள்ள சந்ததி வருமான்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. 6000 வருஷங்கள் வரைக்கும் ஒரு சந்ததியும் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் எழும்பவில்லை. சில மனிதர்கள் எழும்பியிருக்கலாம், சில மனிதர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஒரே ஒரு எசபேல் கொலை மிரட்டல் விட்ட உடனே எலியா தீர்க்கதரிசி ஓடிட்டார், ஊழியமே வேண்டாம் செத்து போயிடுறேன். இங்கே எங்கே பக்தி இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சபைகள் விற்கப்படுகிறது பல கோடிகளுக்கு. இன்னைக்கு இங்கிலாந்தில், அமெரிக்காவில் பல சபைகள் பாருக்கும் ஆமேன் கேலி களியாட்டுகளுக்கும் ஆமேன் விற்கப்படுகிற சபைகளாக மாறிவிட்டது. பக்தி இல்லை. என் பிள்ளைக்காக. எதுக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு வரீங்க? எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு வரீங்க? பிள்ளைக்காக வரேன் பிரதர். எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு வரீங்க? என்னுடைய மனைவிக்காக வரேன் பிரதர். எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு வரீங்க? இந்த கடன் மாறணுன்றதுக்காக வரேன் பிரதர். சில பேர் வேற ரகம், கல்யாணத்துக்காக வருங்கிறோம் பிரதர். சில பேர் இந்த இடத்துல நல்ல சாவுனா சூப்பராக பண்ணிடுவாங்க. ஊர்காய் மாதிரி சபையை ஏதோ தொட்டுக்கிறது அப்படியே. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அடைக்கலான் குருவிகளுக்கு தான் வீடு, தகவலான் குருவிகளுக்கு வீடு அல்ல, கூடு. தேவ பக்தி உள்ள சந்ததி இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. புதிய சாயலாம் மாறியாச்சா? புதிய சிருஷ்டியாக வந்துட்டோமா? புதிய சிருஷ்டி எப்படி இருப்பா? புதிய நியூ கிரியேஷன் பீப்புள், நியூ கிரியேஷன் சர்ச், புதிய சிருஷ்டியின் சபை எப்படி இருக்கும்? தேவ பக்தி உள்ளவர்கள் அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் ஒருமித்து ஓரிடத்தில் கூடி வந்து தினந்தோறும் ஆலயங்களில் கூடி தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பக்தி 5000 பேர் பெருகுது, 3000 பேர் பெருகுது, 9000 பேர் பெருகுது, திரள் கூட்டம் வருகிறது. தினந்தோறும் சபைகளில் புதிய புதிய ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். சபை பக்தி விருத்தி அடைந்து பெருகின. How it's possible? Because இயேசு கிறிஸ்து ஆதாம்னால சாயல் போச்சு. ஆதாம்னால தேவ பக்தி உண்டான சந்ததி வராம போச்சு. இயேசு கிறிஸ்து அதை கண்டு சிலுவையில் அவர்
யூதரை மாத்திரமல்ல, கிரேக்கரை மாத்திரமல்ல, சகல ஜனங்களையும் அந்த சிலுவையில் பெற்றெடுக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லி இருக்கணும். நல்ல சந்தோஷமா ஒரு ஆமேன் சொல்லி இருக்கணும். ஒரு பக்தி உள்ள சந்ததியை சிலுவையில் ஆண்டவர் பெற்றெடுக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன். சிலுவையில் பெற்றெடுக்கிறார். பாருங்க, சிலுவைக்கு அப்புறம் தான் உண்மையான பக்தி உள்ள ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பக்தி விருத்தி அடையிறதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சபையில் நீங்கள் எப்படி பக்தி விருத்தியாக இருக்கணுன்றதுக்கு சில டூல்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார். என்ன டூல்ஸு? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே சத்தமா 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 அந்நிய பாஷை பேசுகிறவன், சத்தமா சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன். பிரதர் சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி எப்படி வரும்? எப்படி உங்க ஸ்பிரிட், உங்க ஆவி புதிய சாயலாக மாறும்? புதிய சிருஷ்டியா எப்படி மாறும்? ஒன்று, நீங்கள் விசுவாசிக்கணும், சிலுவையில் ஆண்டவர் என்னை பெற்றெடுத்துட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிலுவையில் நான் பிறந்துட்டேன் சொல்லுங்க. நான் என் பிறப்பு எங்கே இல்லை? இந்திரா நம்பர் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஜிஹெச் இல்லை, ஆமேன் சேட்டாஸ்பத்திரி கிடையாது, இல்லை எஸ்எம்ஓ விஜயராஜோ, எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பிருந்தா, இந்தா, எந்த ஹாஸ்பிட்டலும் சரி, அதில் பறக்கலை. இது வெறும் சரீரம் அப்பா, இது வெறும் சாதாரண சரீரம். எங்கே பெற்றெடுக்க, எங்கே பறந்துருக்கோம்? ரியல் பர்த்டே எங்கே? ரியல் பர்த்டே எங்கே கொண்டாடணும்? ரியல் பர்த்டே எங்கே? கேக்கை வெட்டு பர்த்டே அன்னைக்கு, சுகரை தின்னு, சுகரை தின்னு 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 தின்னு, சுகர் போடு போடு, சுகரை போடு நல்லா. நான் சொல்கிறேன், ஒயிட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், ஒயிட்டை பக்கத்தில் பார்த்து ஒயிட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ரைட்டாக இருக்கும். சொல்லுங்கள், வைஃப் இல்லைங்க, ஒயிட். ஒய்ஃபை ஒயிட்டை சொல்லுங்கள், ஒயிட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ரைட்டாக இருக்கும். ஒயிட்டில் என்னென்ன வருது? பால், சுகர், சால்ட், ரைஸ், இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? லைஃப் ரைட் ஆயிரும். அப்புறமா டாக்டர் பக்கம், டாக்டர் இந்த வந்தாங்க பாருங்கள் டாக்டர், கொஞ்சம் ரொம்ப முடியல டாக்டர், ஒரே வழியாக இருக்குது டாக்டர். எவ்வளோ டாக்டர் ஃபீஸு? 5 லட்சம் கட்டணுமா? சரிங்க டாக்டர், கட்டிடுறோம் டாக்டர். அது டிப்ஸு. லேலூயா. நெசமாக சொல்கிறேன், வெயிட்டை கம்மி பண்ணிடணும். வயிற்றில் என்னென்ன சாப்பிட்றீங்களோ என்ன பண்ணிடுங்க, என்ன பண்ணிடுங்க, கம்மி பண்ணிடணும். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சில வீட்டிலலாம் போனாக்கா டீ இருக்காது, சுகர் டீ தான் இருக்கும், சுகரே டீயாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சிஸ்டர் நல்லா இருக்கு சிஸ்டர், நான் யாரை என்ன பண்ணுறது சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா போட்டிருக்கீங்க, நல்லா. அவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. சிலுவையில் பறந்துட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய சிருஷ்டி எங்கே பறக்கிறான் அப்படின்னா சிலுவையில், மண்ணில் இல்லை. சொல்லுங்கள், மண்ணில் நான் என்ன உருவாக்கலை. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், மண்ணில் என்னை உருவாக்கலை, சிலுவையில் என்னை உருவாக்குனார். சிலுவையில் தான் நான் ஃபார்மே ஆனேன், சிலுவையில் ஃபார்ம் ஆனேன், சிலுவையில் நான் உருவாக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
சிலுவையில் பிறந்தேனே. நல்லா கணீர்னு சத்தம் வர வேண்டாவா? சிலுவையில் பிறந்தேனே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. சொல்லுங்க, சிலுவையில் பிறந்தேனே, ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லையே. ஏ ஆ ஆ ஆமே ஆமே. சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டாருங்க. ஆதாம்னால மரணம் வந்துச்சு, பிரச்சனை, சாபம், தரித்திரம், வேதனை, பாடுகள் எல்லாம் வந்துச்சு. பக்தி வரல, பக்தி உள்ள சந்ததி பிறக்கப்படலை. சிலுவையில் ஆண்டவர் மாத்திரார் பாருங்க. சிலுவையில் ஆமை ஏன் மூலியமா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியா ஆண்டவர் மாத்துறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் தேவ பக்தி உள்ள சந்ததி. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். நல்ல ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, நான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. எனக்கு பிறக்கிறது, எனக்கு வருது, என் பிறகாக வருகிற எல்லா சந்ததிகளும் அவர்கள் தேவ பக்தி நிறைந்த சந்ததியாக தான் பிறப்பார்கள், வளருவார்கள், வாழுவார்கள். சும்மா வேஷம் போட மாட்டாங்க. சொல்லுங்க, வேஷம் போட மாட்டாங்க. சும்மா ஆதாயத்துக்காக சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. தேவ பக்தி உள்ள சந்ததி அல்ல. ஏதோ ஆதாயம். அங்கே போனால் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கா அவங்க நம்மளுக்கே எல்லாத்தையும் படிக்க வச்சு பிள்ளைய பராமரித்து உயர்த்திடுவாங்க. ஆதாயம் தேடுற கூட்டம், ஆதாயத்துக்காக சபைக்கு போகிற ஒரு சந்ததி. நம்ம அப்படி இல்லை. நான் தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆமென். போன வாரம் அழகா தேவ ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் பேசினார். எது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு தான் பெருசுன்னு பேசினார். அன்பு என்னது? செஞ்சாலும் செய்யலனாலும் நடந்தாலும் நடக்கலானா ஆண்டவரை நான் நேசிப்பேன். இதுதான் புதிய சிருஷ்டியினுடைய அடையாளம். இதுதான் தேவ சாயலாக மாற்றப்பட்டவருடைய அடையாளம். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? எதுக்கு வரீங்க சர்ச்சுக்கு? எதுக்கு வரோன்றத கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடணும். இது நீங்கள் உருவாகிற இடம், உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகிற இடம். ஸ்கூலில் போனால் வாழ்க்கை மறுரூபமாகாது. மார்க் வேணால் வரும், கொஞ்சம் நல்லது கெட்டது தெரியும். ஆனால் சபையில் தான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே தான் நடக்குது. மனுஷனாக ஒருத்தவங்க மாறுறாங்கனாலே சபை தான். நல்ல ஆமேன். பாவியாக இருந்தால் நீதிமானாக மாறுகிறது சபை தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எத்தனை நல்லவர். அல்லேலூயா. இப்போதான் இன்ட்ரடக்ஷன் வந்திருக்கிறேன், புதிய சிருஷ்டியில் இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறேன். எத்தனை நல்லவர். அப்போ என்ன எல்லாம் சொல்லாமல் ஆண்டுடைய திட்டம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? ஆதாமை கொண்டு தேவனுக்கு பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சு? பாவம் செஞ்சதுனால தேவ சாயலிலிருந்து அவன் என்ன ஆனா? விழுந்தான். புதிய அந்த சிருஷ்டியிலிருந்து விழுந்தான். நார்மலாக ஒரு மனுஷனாக மாறினான். தேவ பக்தி உள்ள சந்ததி பிறக்கலை. என்ன நடந்துச்சு? சிலுவையில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்ததுனால ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை சிலுவையில் பெற்றெடுக்கிறார். ஒரு புதிய சிருஷ்டியின் ஆரம்பம், நியூ கிரியேஷனாக ஒரு சந்ததி எழும்புகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க.
ஆமென். இன்னைக்கு தேசத்துக்கு தேவை, இன்னைக்கு பட்டணத்துக்கு தேவை, இன்னைக்கு ஊட்டிக்கு தேவை, இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவை பழைய சிருஷ்டி அல்ல, புதிய சிருஷ்டியின் ஊழியக்காரங்க. சத்தமா அவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பழசெல்லாம் ஒளிஞ்சு போகணும்னா பழைய ஊழியக்காரங்களும் கொஞ்சம் விலகி தான் போகணும். ஏன்னா சில வேலைகளை புதிய சிருஷ்டியின் மூலியமாக தான் செய்வார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புதிய சிருஷ்டியின் ஊழியக்காரர்களை கர்த்தர் தேடுகிறார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னா என்ன தேடுறார் சொல்லுங்க. நான் ஒரு புதிய சிருஷ்டி. தைரியமாக சொல்லுங்க. நான் சிலுவையில் பிறந்ததுனால, என் சாயல் மாற்றப்பட்டதுனால நான் புதிய சிருஷ்டியே, உடன்படிக்கையின் ஆமீன் பிள்ளையா இருக்கிறேன். நான் புதிய சிருஷ்டியா மாறிட்டேன். இப்போ எனக்குள்ள வருகிற எல்லாமே தேவ பக்திக்கு ஏதுவான சந்ததியை அதை பிறப்பித்தே ஆகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு வயிற்று வலிக்காக தேடுற கூட்டம்லாம் போயிடணும். தேவ பக்தியில் நின்று சபையில் தேவ பக்திக்காக நிற்கிறாங்க பாருங்க. உன் பக்கத்தில் உக்காந்தாலே அவங்க சுகமாயிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க அப்படியே ஏன் பேதுரு நிழல் பட்டாதான் சுகமாகுமா? புதிய சிருஷ்டியா இருந்தாலே, அந்த விசுவாசத்தில் இருந்தாலே, அந்த அபிஷேகத்தில் இருந்தாலே, உங்க பக்கத்தில் தெரியாம ஒரு நபர் வந்து உக்காந்தாலே அவங்க ஹீல் ஆயிரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிகள் அப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கக்கூடாது. சபைக்கு போனால் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும். தீர்க்க தரிசனத்துக்காக வரக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. எதுக்காக வரக்கூடாது? தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் நீ நாங்கள் ஜோசியரா, நீங்கள் ஜோதிடம் பார்க்குறவர்களா? ஒரு அல்லேலூயா. எனக்கு நானும் பார்க்குறேன், ஒரு 2 வருஷமாக என் கூட ஆவியானவர் பேசவே மாட்டேன்றோம். இந்த ஊழியக்கார முடியுமா? ஒரு வார்த்தை என் கூட பேசவே. நீ ஒழுங்காக பைபிள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் உன்ட்ட பேச போகிறாரு. ஜெபம் பண்ணினா உன்ட்ட பேச போகிறாரு. இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் அதுவாக வரும், அதுவாக நடக்கும், அதுவாக பேசுவார், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. சபைக்குள்ளே வரும்பொழுது 2 விஷயம்தான். ஒன்று, அவரை நான் முழு மனதோடு ஆராதிக்கணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அவ்வளோதான். சிம்பிள். சபைக்குள்ளே வந்து உட்காரும் பொழுது டீ, காப்பி, பன்னு, பிஸ்கெட் எதுவும் ஞாபகத்தில் வரக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அம்மா அப்படி வளர்க்கணும் பிள்ளைங்களை. சர்ச்சுக்குள்ளே போய் பிஸ்கெட் சாப்பிட்ற இடம் இல்லடாது. சர்ச்சுக்குள்ள மிட்டாய் சாப்பிட்ற இடம் இல்லடாது. ஜெபிக்கிற இடம்டா, ஆண்டவர் பேசுகிற இடம்டா. வார்த்தையை கேளு. வீட்டிலே சாப்பிட வைக்கணும், வீட்டிலே அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், ரெடி பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க அடைக்கலான் குருவிகள் எங்க? சபையில் பக்தி விருத்தி பாராட்டுறவங்க எங்க? விசுவாசம் கரெக்ட் தான். ஆண்டவர் சிலுவையில் பக்தி உள்ள சந்ததியை பறக்க செஞ்சிட்டார். அதனுடைய வெளிப்பாடு நமக்குள்ள துவங்கணும். ராமேன் சொல்லுங்க. சபைக்காக ஜெபிக்க வாங்கன்னு எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரில. சபையில் ஒரு அர்ஜென்ட்டான ப்ரேயர் ரெக்வெஸ்ட், ஜெபிக்க எத்தனை பேர் வருவீங்க? வேலையை லீவ் போட்டு எத்தனை பேர் வருவீங்க தெரியாது. சபைக்கு ஒரு அவசரம், சபை திடீர்னு இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது, ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஓடி வர சொன்னாங்க உடனே? பக்தி எங்கே இருக்கணும். சபைக்குள்ள அடைக்கலான் குருவிகள் வேணும். சபைக்குள்ள அடைக்கலான் குருவிகள் எப்பொழுதும் சபை 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 ஓடுற கூட்டம் கூட்டம் கூட்டம். அடைக்கலான் குருவிகள் எங்க? அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிரதர். உங்கள் கடன் அப்படி ஒரு செகண்டில் மாற்றுவார். கஷ்டப்பட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? பணத்துக்கு நிறைய பேர், எனக்கு தெரியும், பணத்துக்கு நிறைய பேர் கடனில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? கடன் இருக்கிறீங்களா பார்த்தீங்களா? ஆண்டோடைய நோக்கம் உங்கள் கடனை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாத்திரமல்ல, உங்களை அவர் பக்கமாக திருப்பணும், உங்களை அவரை நேசிக்க வைக்கணும், உங்களை அவருடைய சாயலாம் மாற்றணும். அதுக்காக தான் அற்புதம் செய்கிறார் பிரதர். அதுக்காக தான் மிராக்கிள் செய்கிறார்.
அதுக்காக தான் ஹீலிங்கை தரார், அதுக்கு தான் மணியை தரார். சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் மணி வருது. எனக்கு தெரியும் சில பேரோட அக்கௌண்ட்டில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் மணி வந்திருக்குது போன வாரம். என்கிட்ட சில பேர் சொன்னாங்க, பாஸ்டர் பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு பணம் வந்துருச்சு. ஏன் செய்கிறார் தெரியுமா? அற்புதம். வாக்குத்தத்தம் எது கொடுக்குறாரு தெரியுமா? தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க. வாக்குத்தத்தம் காரு, பங்களா, வீடு, தோட்டம், துறவு, நிலம், வசதி, பிள்ளைங்க, குட்டி, அப்படி மாத்திரம் வாக்குத்தத்தம். அதுக்காக வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல. வாக்குத்தத்தத்துடைய காரணம் என்ன? எதுக்கு தெரியுமா வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? வாசிக்கலாமா? எதுக்கு வாக்குத்தத்தம்? எதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? சபைக்கு ஏன் மாதம் மாதம் வாக்குத்தத்தம், வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம்? ஏன் வாக்குத்தத்தம்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி. 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற எங்களை போல பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளியதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்தை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென், ஆமென். அப்ப எதுக்கு வாக்கு தத்தம் தந்திருக்குது? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. தேவனுடைய சாயலாம் மாறணும். வாக்குத்தத்தம் எதுக்கு பிரதர் கொடுக்குறாங்க? சர்ச்சில் நீங்கள் நல்ல கார் பங்களா வாங்கணும்னு பாஸ்டருக்கு ஒரே குஷி வந்துடும், அதனாலயா? வீடு வீடாக கட்டுறோம், அதனாலயா? தங்கமாக வாங்கணும், அதனாலயா? நிறைய காணிக்க கொடுக்கணும், அதனாலயா? எதனால நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறும் பொருட்டு. அவரை போல மாறணும், சாயலாக மாறணும். ராமேன் சொல்லுங்க, சாயலாக மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி மாறணும்? அதுக்கு தான் வாக்கு தத்துவம். சொல்லுங்க, அதுக்கு தான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம் லீட்ஸ் டு எங்கே? அந்த டைரக்ஷன் காட்டுது. டைரக்ஷன் போர்டு எங்கே போட்டிருக்கு? வாக்கு தத்துவம், திவ்ய சுவாபம். ராமேன், வாமேன், ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. திவ்ய சுவாபம் எப்படி வரும்? அவரை அறிகிற அறிவினால் வரும். சொல்லுங்கள், எப்படி வருங்க? சொல்லுங்கள், அவரை அறியணும். சொல்லுங்கள், அவரை என்ன பண்ணணும்? நிறைய தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பாவை நிறைய முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. புத்தகத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏசப்பாவை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ சிறந்தவர், எவ்வளோ நன்மை உள்ளவர், எவ்வளோ ஆமேன் அற்புதமானவர், எவ்வளோ அதிசயங்களை செய்கிறவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஆராய்ந்து அறியுங்கள். அவருடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறியத்தக்கதாக அவரை அறிகிற அறிவினால். முன்னாடி வசனம், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நீங்கள் வாழும் பொழுது அவரை அறிய அறிய என்ன ஆகும்? அவரை தெரிஞ்சுக்கொள்ள என்ன ஆகும் தெரியுமா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அழகாக போட்டிருக்கார். ஜீவனுக்குன்னா உங்கள் பொது வாழ்க்கைக்கும், சோஷியல் லைஃப் எல்லாம் சொல்லுங்கள். ஜீவனுக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அங்கே என்ன அர்த்தம்னா, ஜீவனுக்குன்னா சோஷியல் லைஃப், பொதுவான வாழ்க்கை, ஃபிசிக்கல் லைஃப். ரெண்டாவது, தேவ அறிகிற அறிவில் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்குது? தேவ பக்திக்கும். தேவ பக்தினா ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய
மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிரதர். கடன் ஆட்டோமேட்டிக்காக மாறும் பிரதர். வீடு ஆட்டோமேட்டிக்காக கட்டப்படுவீங்க, குடும்பம் கட்டப்படும், பிள்ளைங்க கட்டப்படுவாங்க, பிள்ளைங்களுடைய சமாதானம் பெருசாக இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க, பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எப்படி ஒரு சகோதரி, ஒரு குடும்பம், ஒரு அம்மை, ஒரு கணவன், மனைவி, ஒரு பெற்றோர்கள் தேவனை அறிகிற அறிவில தினந்தோறும் நிரம்பிக்கிட்டே இருக்கும் பொழுது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது தரும். ஆமேனே. வரல பத்தியா? ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ உங்கள் ஃபோக்கஸ் சபையில் நீங்கள் வர்றதுக்கு ஏசப்பாவை அறிஞ்சிக்கிறதுக்கு நான் போகிறேன். எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு போகிறீங்க? எதுக்கு சிஸ்டர் சர்ச்சுக்கு போகிறீங்க? என் அப்பாவை யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன். எங்கள் அப்பாவை நான் ஆராதிக்க போகிறேன். எதுக்கு பிரதர் போகிறீங்க? ரொம்ப நாளாக கால் வலி, பாஸ்டர் வேறு வாங்க சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், அதனால தான் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்துடலாம். கத்ரோ மால்க்ரோ ஷேட்டே பிரேக் அலா கத்தர பாக்கட. தேவ பக்தி உள்ள சந்ததி உண்டாகணும். அதான் ஆண்டுடைய பிளான். உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டுடைய பிளான் என்ன? பாஸ்டர், என் குடும்பத்தை குறித்து ஆண்டுடைய திட்டம் என்ன, பிளான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, சித்தம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஒன்றும் இல்லை, வேறு எங்கேயும் நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் போட வேண்டாம். வசனம் அழகாக தெளிவாக சொல்லுது, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்று எடுக்க. ஆண்டுடைய சித்தம் என்ன பாஸ்டர்? என்ன பாஸ்டர், இந்த பையன் சித்தமாக கேட்டு சொல்லுங்கள் பாஸ்டர், இந்த பொண்ணு சித்தமாக கேட்டு சொல்லுங்கள் பாஸ்டர். ஒன்றும் இல்லை, தேவ பக்தி உள்ள பையனாக இருந்தால் கட்டிக்கும், தேவ பக்தி உள்ள பொண்ணாக இருந்தால் கட்டிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படி பொண்ணு பார்க்கணுன்னே தெரிலையா? எப்படி பையன் பார்க்கணுன்னு தெரில பாஸ்டர்? ஒரே கொஸ்டின். நீங்கள் பார்த்து கொடுக்குறீங்களா? சில பேர் போயிட்டாங்க, புரோக்கராக போகிறாங்க, மேட்ரிமோனியாக போகிறாங்க. எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வரனை பார்த்து கொடுப்பீர்களோ? உன் கண்ணுக்கு தெரியணும், தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளை வேணும், நல்லா ஜெபிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பையனாக இருக்கணும், நேசிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்த தூக்கிட்டு வந்துடணும். தூக்கிட்டு வந்துடுறேன்னா கடத்திட்டு வந்துடாதீங்க, அப்படி சொல்லலை. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் பேசணும். எப்படி பையன் நல்ல பையனா எப்படி பார்க்குறது? என்ன பண்ணி படிச்சிருக்கார் பையன்? எம்பிபிஎஸ். அப்போ இந்த மாப்பிள்ளை தான் கர்த்தருடைய சித்தம். பையன் என்ன பண்றாரு? இன்ஜினியர். எவ்வளோ சம்பளம்? 70,000. இந்த பையன் தான் கர்த்தர், எனக்கு கரெக்டாக தெரியும், இந்த பையன் தான் எனக்கு கர்த்தர். இன்னைக்கு பொண்ணை பார்த்து, பொருளை பார்த்து, வீடை பார்த்து, வசதியை பார்த்து கட்டுற குடும்பங்கள் நடுவில் பக்தி தேவன் மேலே அந்த பையன் நேசிக்கிறானா, தேவனுக்கு உனக்கு முதல்ல கால் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவனுக்கு கால் பண்ணுறானா, பேசுகிறானா, ஆண்டரை துதிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானா பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தெரியாமல் என் பையனை கட்டி கொடு, என் பிள்ளைய கட்டி கொடு, என் பிள்ளை கஷ்டப்படுது. உன்னை முதல்ல பெரம்பால் அடிக்கணும், பெரம்பால் அடிக்கணும். எப்படிங்க பொண்ணு பார்க்கறது, பையன் பார்க்கறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். தேவ பக்தி உள்ள ஒரு பையன், தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளை, உண்மையாகவே சிம்பிள். மேட்சிங் பார்க்குறாங்க. பொண்ணோட ஹைட்டுக்கு ஏற்றமாக இருக்கணுமா, பொண்ணுடைய அப்படி வெயிட்டுக்கு ஏற்றமாக இருக்கணுமா? இன்றைக்கி வெயிட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் டைவர்ஸ் நடக்கிற முதல் இடம் கிறிஸ்துவத்தில் தான். எங்க ஜாஸ்தி டைவர்ஸ் நடக்குது? கிறிஸ்டியானிட்டி மேரேஜஸ். ப்ரூஃபே காட்டுறேன் உங்களுக்கு நான்.
போய் வெப்சைட்டுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். எல்லா கேஸும் கிறிஸ்டியன் மேரேஜஸில் தான் வருது, டிவர்ஸ். ஏன்னா எதை பார்த்துருது? இருக்கிறத விட்டுட்டு கண் எங்கே இருக்குது? கோல்டு எவ்வளோ போடுவாங்க, வெட்டுவாங்களா, பணம் லட்ச லட்சமாக கொடுப்பாங்களா? உஷாராக இருக்கணும் தேவ பிள்ளைங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரோக்கர் வேலைலாம் வேண்டாம், யாரும் புரோக்கராக இருக்க வேண்டாம். தேவ பக்தி, அவ்வளோதான். தேவன் உண்மையாக நேசிக்க முதலிடம் கொடுக்குற தேவனுக்கு தங்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, சொத்து சுகம் இல்லைனாலும் பரவாயில்ல, முதல்ல அந்த பொண்ணை பையனை முடிச்சிடணும். என்னங்க இவ்வளோ பெரிய ரெவலேஷனை டிப்ஸை கொடுத்துருக்குற, ஹீன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. தேவ பக்தி உள்ள சந்ததி உங்கள் குடும்பத்திலேருந்து வரணும். பையன் படிக்கிறானா, கீழ்ப்படுகிறானா, நல்ல மார்க் எடுக்கிறானான்னு பார்க்குறத விட்டுட்டு பக்தியாக இருக்கிறானான்னு பார்க்கணும். எப்படி? சத்தமாக சொல்லுங்க. எங்க எங்க எப்படி? சத்தமா எங்க? பக்தி. மற்றதெல்லாம் தூக்கி தூரம் தள்ளுங்க, பக்தி வேணும். ஆமென். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த தேவ பக்தியை உள்ள ஒரு சந்ததி, அதுதாங்க புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா எப்படி பார்க்கக்கூடாது? புது ட்ரெஸ்ஸில் இல்லை, புது போன வாரம் அப்படி இருந்தார், இந்த வாரம் இப்படி இருந்துட்டார், அது வந்து புது சிருஷ்டி கிடையாது. போன வாரம் தேட்டருக்கு போயிட்டு இருந்தார், இன்றைக்கி நல்லா ஜெபிக்கிற சபான்னு ஓடுறாரு. அதுதான் ஏன் தேவ பக்தி. ராமன் சொல்லுங்க. எப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றிட்டு இருந்தான், இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க எப்போ ஜெபம், கான்ஃபரன்ஸ் கால், ஜெபம் கூடுக, இப்படி சுற்றுறாங்க. ஊழியன்னு சுற்றுறாங்க, தெருவா மலையாக சுற்றுறாங்க. ஏசப்பாவை சொல்றதுக்கு இதாயா தேவ பக்தி. உலகத்தினால you cannot please God by worldly pleasures. உலகத்தில் உண்டான பொருட்களினால் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் அப்பா தான். அப்பா கிட்ட போகிறதுக்கு தெரியணும், அப்பாட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும், அப்பாவை எப்படி ப்ளீஸ் பண்ண பிரியப்படுத்தணும்னு சபை அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. குருட்டாட்டமாக நடக்கக்கூடாது, குருட்டாட்டமாக ஒரு சபைக்குள்ளே உட்காரக்கூடாது. எவ்வளோ வருஷம் சபைக்குள்ளே குருட்டாட்டத்தோடு வசனம் தெரியாமல் சத்தியம் தெரியாமல் உட்கார்ந்துருந்தாலும் நீங்கள் வியாதியிலும் தோல்வியிலும் இருக்கிறது அது அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றங்கள் வராது. until you approach the throne, until you approach the Father, revelational heart, வெளிப்பாட்டான இருதயத்தோடு கூட, புது சிருஷ்டியின் அடையாளத்தோடு கூட, தேவனை அறிகிற அறிவில் தேவ பக்தி நிறைந்த ஒரு சந்ததியாக பக்தி வேணுங்க. பக்தி இல்லைன்னா புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, பக்தி இல்லைன்னா புத்தி சரியில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் என் அறிவு இல்லாமல், என் அறியாமையினால் என்ன ஆகுறாங்க? அறியாமையில் போகிறாங்க. தேவ பக்தி உள்ள சந்ததி சபைக்குள்ளே எழும்பணும். உங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும், அமேன் இன்ஜினியர் ஆகணும், அமேன் ஐஏஎஸ் ஆகணும்ன்ற நினைக்கிறது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும், ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும் அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும். தேவ பக்தி இருக்கணும். இப்படி நிற்கணுங்க. ஆண்டருக்காக நிற்கிறவங்க வேணும், ஆண்டருக்காக நிற்கணும். அடைக்கலான் குருவிகள் வேணும், தகைவலான் குருவிகள் இல்லை. தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே. இல்லை, வாரம் நடத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுதான்ப்பா அடைக்கல பட்டணம், இங்கே தான் அடைக்கலம் புகணும்,
இங்கே தான் நிழல் இருக்குது, இங்கே தான் காற்று வருது, இங்கே தான் நல்ல கனி வருது, இங்கே நடத்தணும். கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் நடத்தக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும், அதுதான் புது சிருஷ்டி. தேவரை அறிகிற அறிவில் நிரம்பணும், அதுதான் புது சிருஷ்டி. இது ரெண்டு நடந்துருச்சுன்னா தேவ சாயலுக்குள்ளே வந்துடுவாங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கான யாவற்றையும் கர்த்தர் தந்துடுவார். வராமேன்னு சொல்லுங்க, வராமேன். அதனால தான் எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12 வீட்டில் போய் வாசிங்க, இப்போ வேண்டாம். என்ன வசனம் பார்க்காமலே சொல்லாமே. இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும் பொழுது என்னை சுற்றி நெருங்க நிற்கிற பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவின் மேலே என் கண்களை பதிய வைப்பேன். உங்கள் ஃபோக்கஸே ஜீசஸ் தாங்க. உங்கள் ஃபோக்கஸே கிராஸ் தான். இயேசு அறியணும். உண்மை அறிய பலன் தாங்க. மேக்ஸ் அறியுதோ, தமிழ் அறியுதோ, சோஷியல் சயின்ஸ் அறியுதோ, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அறியுதோ, உங்கள் பிள்ளை தேவன் அறிகிற அறிவில் வளரணும். எஜுகேஷன் அவங்கள காப்பாற்றாது. தெய்வ பக்தி உள்ள சந்ததி, புதிய சிருஷ்டியின் அனுபவம், புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை. நீங்கள் ஒன்றும் பிரயாசப்படலைங்க, ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சிட்டார் சிலுவையில். புதிய சிருஷ்டியாக மாறிட்டீங்க. அதை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவர் அறிகிற அறிவினால் நிரம்பணும். டெய்லி சாயலாம் வந்துடுவீங்க. சாயலாம் மாறின உடனே என்ன நடக்குது தெரியுமா? சிருஷ்டியாக மாறினோன்னு என்ன நடக்குது தெரியுமா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் தந்துடுறார். க்ளோரி டு காட். வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனுடைய சாயலாக மாறுறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் உங்களுக்கு நன்மைகளை பொருட்களை எடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அது 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 அடிமட்டம், அது லோயர் ரேஞ்ச், வெரி லிட்டில் ரேஞ்ச். தேவனுடைய பக்திக்கு ஏதுவாக, தேவனுடைய சுவாபத்துக்கு ஏதுவாக உங்களை மாற்றுவதற்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு.